ஹே, திஸ் இஸ் ஐஷு. வெல்கம்ஸ் டு யோகா பைட்ஸ். இன்றைக்கி நம்ம குண்டலினி யோகாவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குண்டலினி யோகா. குண்டலினி யோகானா என்னென்னா, லைஃப்பில் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹாப்பினஸ் ஆகட்டும், நம்ம பீஸ் ஆகட்டும், நம்ம மீனிங்ஃபுல்லான ஒரு பேலன்ஸ் ஆகட்டும். பட் அதெல்லாம் நம்ம வெளியே தேடிட்டுருக்கோம். சில விஷயம்லாம் நமக்குள்ளவே இருக்கும். நம்ம சர்ச் பண்ணுறதை தாண்டி நமக்குள்ளவே இருக்கும். நமக்கு இது பண்ணால் ஹாப்பினஸ் கிடைக்கும், இது பண்ணால் பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும், இது பண்ணால் பேலன்ஸ் கிடைக்கும்னு அந்த வெளியே தேடி கிடைக்கிறது. ஆனால் அது உனக்குள்ளவே இருக்கும். அந்த பெரிய சக்தி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சக்தியை தான் நம்ம குண்டலினி யோகா அப்படின்னு சொல்லுவோம். குண்டலினி சக்தி, அந்த சக்தியை எழுப்புறதோட ஒரு யோகிக் வழியை தான் நம்ம குண்டலினி யோகான்னு சொல்லுவோம். ஸோ இந்த குண்டலினா என்ன? குண்டலினி யோகானா நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்காகவோ நம்ம ஒர்க் அவுட்காகவோ பண்ணுறதில்ல. இது ஒரு எனர்ஜி அவேக்கிங் யோகான்னு சொல்கிறாங்க. ஏன் இதை எனர்ஜி அவேக்கிங் யோகான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த யோகா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது ஆக்சுவலி என்ன ஃபார்மில் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நம்ம ஸ்பைனோட கீழே, நம்மளோட ஸ்பைன் இருக்குல்ல, பின்னாடி முதுகு தண்டத்தில் கீழே 7th சக்ரா, ஃபஸ்ட்டு சக்ரா, மூலாதார சக்ராவில் ஸ்டார்டிங். மூலாதாரனா ஸ்டார்டிங் சக்ரா. ஸோ மூலாதார சக்ரா கிட்ட ஒரு சப்டில் எனர்ஜி இருக்குது, ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குது. ஸோ அந்த எனர்ஜி எப்படி இது பண்ண, அதில் ஏன்ஷியன்ட் யோகிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எனர்ஜியை சுற்றிட்டு இருக்க ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் குண்டலினின்னு சொல்கிறாங்க. அந்த மூலாதார சக்கராவை சுற்றிட்டு இருக்கும், லைக் கீழே. ஸோ அதுதான் குண்டலினி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுற்றிட்டு இருந்தாலுமே அந்த பவர் ஃபுல்லாக இருக்கணும்னா கரெக்டான மெத்தடில் எழுப்பணும். அந்த பவர் நமக்குள்ளே ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம கரெக்டான மெத்தடில் எழுப்பணும். நம்ம லைஃப்லேயே அந்த விஷயம் கரெக்டாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டலினி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குண்டலினி சக்தி, குண்டலினி அந்த சக்தியை எழுப்புறதுக்கான பாதை சூஷ்மண நாடியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சூஷ்மண நாடி வழியாக அந்த ப்ராக்டிஸ் அந்த சக்தி போகும்போது நம்ம 7 மெயின் சக்ராஸையும் டச் பண்ணோம். அது என்னென்ன சக்ராஸ்ன்னு சொல்கிறேன். மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்பூரா, அனகதா, விஷுட்டி, ஆஞ்சன் சக்ரா, சகசர சக்ரா. மூலாதாரா சர்வைவல் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம மூலாதார சக்ரா. மூலாதார சக்ரான்றது நம்மளோட ஸ்டார்டிங் சக்ரான்னு சொல்லுவாங்க. சுவாதிஸ்தானா எமோஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, நம்மளோட ஒரு எமோஷனுக்காகட்டும், நம்ம கிரியேட்டிவ்னஸ்க்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்னஸாக இருக்குது. மணிப்புர சக்ரா, இது எதை ஆக்டிவேட் பண்ணுதுன்னா நம்ம கான்ஃபிடென்ட் அண்ட் பவர் இருக்கிறதுல இது ரெண்டுமே இருந்துட்டா நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அனகத சக்ரா லவ் கம்பேன்ஷன். அடுத்து விஷுதி எக்ஸ்பிரஷன் ட்ரூத். ஆஞ்சன சக்ரா இன்ட்யூஷன் அண்ட் கிளாரிட்டி. சகசர சக்ரா பியூர் அவேர்னஸ். சகசரானா நம்மளோட தலையில் இருக்கிறது, லைக் ஹெட் ஆஃப் த, அதான் நம்மளோட உச்சந்தலையில் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஒவ்வொரு சக்கராவும் ஓப்பன் ஆகும்போது நமக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஒவ்வொரு சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும்போது. ஸோ அந்த சேஞ்சஸ் குண்டலினியினால தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலினின்றது சடனாக எழுந்தால் டேமேஜ்னு ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஃபேக்டில். ஆனால் அது உண்மை கிடையாது. எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் நடந்தால் தான் அது ப்ராப்ளம் வரும். ஆனால் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் பின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் எழுந்தால் இது ரொம்பவே சேஃப் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சடனாக அட்டைன் பண்ணோன்னா, எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் அது பர்ஃபெக்ஷனோ இல்லை ஏதாவது தப்பு தானே நடக்க தான் செய்யும், மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும், பெயின்ஃபுல்னஸ் இருக்க தான் செய்யும். இப்போ ஒரு பிஸ்னஸே பண்ணுறோன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் அதில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம மணி வேஸ்ட் ஆகிற மாதிரி தான். ஸோ ப்ராக்டிஸ்க்கும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு தெரிஞ்சுட்டு தான் எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் பண்ணணும். மணி இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படியாவது அதை எடுத்துக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகிட்டாவோ இல்லை மென்டலி ஏதாவது பிரச்சனை வந்துட்டாவோ கஷ்டம். ஸோ அதனால தான் எந்த ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாலுமே, எந்த ஒரு ப்ரீத்திங் டெக்னிக்ஸாக இருந்தாலுமே உங்களோட உங்களோட யோகி டெக்னீஷியன்கிட்டையும் இல்லைனா ஒரு டீச்சர், யோகா டீச்சர் யாராச்சும் இருந்தாலுமே, இல்லை ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது எப்பயுமே நல்லது. உங்களுக்கான டாக்டர் இருப்பாங்க. அதை பண்ணிவிட்டு எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த குண்டலினியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 3 மெயின் டூல் இருக்குது இதில் யோகிக்ஸில். அது என்னென்ன டூல்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிராணாயாமா, மந்த்ரா அண்ட் மெடிடேஷன். பிராணாயாமான்றது
ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதோட கன்டினியூஷன் தான் இங்கே குண்டலினியில் பிராணாயாமாக்கு என்ன ரோல். பிராணாயாமானா ஜஸ்ட் ப்ரீத்திங் இல்லை, அது எனர்ஜி டைரக்ஷன். அக்கார்டிங் டு குண்டலினியில் வந்து பிராணாயாமான்றது ப்ரீத்திங் கிடையாது, அது ஒரு நம்மளோட எனர்ஜிக்கு வழிவழிக்கிற ஒரு வே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அது ஒரு வேவாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தோன்னா லாங் டீப் ப்ரீத் ரொம்ப ஃபயராகவும் இருக்கும். ஆல்டர்னேட் நாஸ்டல் ப்ரீத்திங், இதெல்லாம் நம்ம ஒன்றா தனியாக ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த குண்டலினிக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். பிராணாயாமாவில் நீ சக்சீடா எல்லா டைப் ஆஃப் ப்ரீத்திங்கும் ப்ராப்பராக பண்ணுவேன்னா உன்னால் ப்ரீத்தை சஸ்டெயின் பண்ண முடியும்னா மட்டும் யூ கோ திஸ் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம நர்வ்ஸை க்ளீன் பண்ணும். இந்த ஒவ்வொரு விஷயமே எனர்ஜி பிளாக்கை ரிமூவ் பண்ணும். அப்புறம் குண்டலினி சக்தியை வேக் பண்ண ரெடி பண்ணும் இந்த பிராணாயாமாவில் இதோட ரோல். அடுத்து பார்த்தோன்னா வந்து சவுண்ட். குண்டலினி யோகாவில் சவுண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம மந்த்ரா சாண்ட் பண்ணும்போதும் சவுண்ட் வைப்ரேஷன்லேயும் டைரக்டாக இதெல்லாம் வந்து சக்ராவில் போய் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சாண்ட் பண்ணும்போது நாம், ஓம், ஆம் இதெல்லாம் ஜஸ்ட் வேர்டு இல்லை, இதெல்லாம் ஒரு ஃப்ரீக்வெண்ட் மாதிரி. லைக் அந்த நீங்கள் சொல்கிறப்ப நீங்கள் உங்களை ஃபுல்லாக வந்து அந்த சாண்டிங், லைக் உங்களோட ப்ரீத்திங், உங்களோட வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி இங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகுதுன்னு நீங்கள் லிசன் பண்ணி பார்க்கணும். ஸோ லிசன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து அந்த சக்ராலையோ லைக் எப்படி அந்த ஸ்டேஜ் குண்டலினி யோகா ஆக்டிவேட் ஆகுறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதெல்லாம் வந்து எடுத்தோடனே வந்துடாது, லைக் ப்ராக்டிஸில் கொஞ்சம் நாளாக வந்து தெரிஞ்சுக்கிட்டா வந்துடும். நீங்கள் போயிட்டு நான் இப்போ சொன்னேன்ட்டு அடுத்த நிமிஷமே பண்ணிட்டு வந்து என்னம்மா எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க எல்லாரும். நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன், தேர்ட் டூல். அந்த மெடிடேஷன் வந்து குண்டலினி யோகா மெடிடேஷன் இல்லாமல் அந்த குண்டலினி யோகான்றது வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸே வராது. மெடிடேஷனில் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், தாட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அவேர்னஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த குண்டலினி யோகா வந்து ஆக்டிவேட் ஆகும், அவேக்கன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெனிஃபிட் வந்து மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும், நம்மளோட பயம் குறையும், எமோஷ்னல் பேலன்ஸ் வரும். லைக் மைண்ட் காமாக இருந்தாவே நிறைய விஷயத்த நம்ம வந்து ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஸ்டேபிளாக ஹேண்டில் பண்ணிடலாம். பாடியில் எனர்ஜெட்டிக், அடுத்து பாடி எனர்ஜெட்டிக், இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகும், லைஃப் பர்பஸ் கிளியர் ஆகும். லைக் இன்ட்யூஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் நீ வந்து நான் இதை பண்ணியே ஆகணும், இந்த ஒர்க்கை நான் ப்ராப்பரைஸ்டாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு நீ வைக்கிறேன்னா அந்த இன்ட்யூஷன் வந்து உனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லைக் லைஃப் பர்பஸும் ஒரு மாதிரி கிளியராகவும் கிளாரிட்டியோடவும் போகும். யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம இறங்கணுக்கு முன்னாடி லைஃப்பை வந்து ஒரு கிளியர் அண்ட் கிளாரிட்டியோட தான் இறங்கணும், எந்த விஷயமா இருந்தாலுமே. அது இல்லை, எவ்ரிதிங் நம்மளோட ஒரு ஸ்டெப் மூவ் எடுத்து வைக்கிறோன்னா எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட் இல்லாமல் இறங்கிடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த விஷயமா இருந்தாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப் டவுனாக போங்க அப்படின்னு சொல்லி யோகிக்கு வேலை சொல்லியிருக்காங்க. இந்த குண்டலினி விஷயத்துலையுமே அப்படி தான். எதுவாக இருந்தாலுமே லைக் யோகிக் டெக்னிக்ஸில் மட்டும் இல்லை, லைஃப்லேயுமே அது வந்து ஸ்டெப் டவுன் ஸ்டெப்பாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லிட்டில் பை லிட்டில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் தான் உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் கொடுக்கும். ரொம்ப அதை பற்றின ஒரு தெளிவு இருக்கும்போது நீங்கள் யோசிக்காமல் வைக்கலாம். பட் அதோட தெளிவு இல்லைன்னா யோசிச்சு நிதானமாக எடுத்து வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக பயந்தெல்லாம் உட்கார சொல்லலை உங்களை. கொஞ்சம் சில விஷயம்லாம் நம்ம பார்த்து தானே பண்ணி ஆகணும், அதுக்காக சொன்னேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பவர் ஷோயிங்கோ கிடையாது, அடுத்து வந்து இது ஈகோ பூஸ்ட் கிடையாது, இது வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பாத். இந்த குண்டலினி என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பாத். உள்ளே இருக்கிற சக்தியை ரெஸ்பெக்ட் பண்ணால் அது நமக்கு ஒரு லைஃப்பை வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும், ஒரு பேத்வேவை நமக்கு அழகாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஸ்லோவாக சைலண்ட்டாக டீப்பாக இந்த சக்தியை நீங்கள் அவேக்கன் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். டாடா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் யோகா பைட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.